இந்த கோழிய பாருங்களேன், எவ்வளவு அழகா தண்ணி குடிக்குது. பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குல்ல. எவ்வளவு பேர் பெட்ஸ் லவரா இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம், கவர்மெண்ட் ஹாலிடே. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் நான் உழைக்கிறேன். உழைப்பாளர் தினத்துக்கு ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறேன். இன்னைக்கு சம்பவம் என்ன சம்பவம்னா, வழக்கம் போல சரக்கு நான் கரெக்டா தான் இறக்குனேன். ஆனா கவர்மெண்ட் ஹாலிடே என்றதால எல்லாருக்கும் ஹோட்டல் வியாபாரஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல வியாபாரம். ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு கோழி வேணும், இவ்வளவு சிக்கன் வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட எல்லாம் காலி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க கடைகள்லாம் போயிட்டு 20 30 கோழி எடுத்துட்டு வந்து நான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தேன். ஆனா என்ன மேட்டர்னா, கோழி எங்குமே இன்னைக்கு இல்ல. சென்னை ஃபுல்லாவே டிமாண்ட். நானும் என்ன பண்ணேன், ஆட்டோல ஃபுல்லாவே கோழி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சவாரியா இருக்கிற ஆட்டோல நம்ம என்ன பண்றோம், கோழி எடுத்துட்டு போறோம். இந்த ஆட்டோல வைக்கிறதுக்கு இடமே இல்ல. ஆட்டோ ஃபுல்லாவே கோழி. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சீக்கிரமா இன்னைக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா நம்மள நம்பி வரவங்கள நம்ம எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கடைக்கு போன உடனே எல்லா கோழியுமே கிளீன் பண்ணி பீஸ் பீஸா தோலோட பிரியாணிக்கு நம்ம வெட்டி இதே ஆட்டோல எடுத்துட்டு போய் நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என் மேல தப்பு இல்லை, சென்னை ஃபுல்லாவே கோழி இல்லைன்றதால இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு ஆட்டோல நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனா அங்கதான் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, நம்ம ஆட்டோல இன்னைக்கு கேஸ் இருக்கு, ஆனா ஆயில் இல்ல. அதுவும் பிரிட்ஜ் ஏறும் போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அது எடுத்துட்டு போயிட்டு எப்படி எப்படியோ சந்து பூந்துல எல்லாம் இருந்தது தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சிக்கன் கொடுத்து